எபிசோட்ல நம்ம ஆளுங்க 2 பேருக்கு நடுவுல ஏற்பட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா உடி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இங்கே இருந்து போனதுனால நான்சிங் தாங்கிக்க முடியாம தனியா உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருந்ததோட பார்த்தோம். ஸோ இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல மிஸ் குயின் அவளை கூப்பிட்டு இந்த மாதிரி நீயும் உடியும் சேர்ந்து தான் இந்த ஸ்டோரியை எழுதிருக்கீங்கிறதுனால எப்படி உங்க 2 பேருக்குமே ஷேர் டிவைட் பண்றதுங்கிறத முடிவு பண்றதுக்காக தான் நான் உடியை கூப்பிட்டு பேசினேன். ஆனா என்னன்னே தெரியல, பேசிட்டு இருக்கும்போது உடி ரொம்ப சோகமாகிட்டான். நான் ஏதாவது அவன்கிட்ட தப்பா பேசிட்டேனான்னு மிஸ் குயின் கேட்க, அதெல்லாம் இல்லைங்க மேடம், நான் தான் இந்த ப்ராப்ளம்க்கு காரணம், எப்படியாவது நான் இதை சீக்கிரமா சால்வ் பண்றேன்னு நான்சிங் ரிப்ளை பண்றா. ஓகேம்மா, அப்படி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட ஹெல்ப் கேளு, கண்டிப்பா நான் பண்றேன். பிகாஸ் நான் இந்த வேலையை விட்டு போறதுக்கு முன்னே நான் சம்மந்தப்பட்டிருக்க எல்லா விஷயங்களையுமே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு மிஸ் குயின் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வேலையை விட்டு போக பிளான் பண்ணிருக்காங்கிற விஷயம் நம்ம நான்சிங்க்கு புரிய வரவும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அலறா. ஏற்கனவே உடி கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கு. இப்ப தனக்கு இத்தனை நாளா சப்போர்ட்டிவா இருந்த மிஸ் குயினுமே வேலையை விட்டு போக போறாங்கன்னு தெரிஞ்சதும் நம்ம நான்சிங்கால தாங்கிக்க முடியல. அப்புறம் நம்ம மிஸ் குயினே அவளை ஹக் பண்ணி ஆறுதல்லாம் சொல்றாங்க. தென் வீட்டுக்கு வந்ததும் எப்படியாவது உடிக்கிட்ட இதை பேசி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலான்னு நம்ம நான்சிங் வீட்டு வாசல்லையே நின்று, உடி ப்ளீஸ் வெளியில வா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறா. ஆனா அவன் டோர் பக்கத்திலேயே உட்காந்து எழுந்திரிச்சு போக மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு சில குற்ற உணர்ச்சிகள்லாம் இருக்கு. பிகாஸ் நம்ம நான்சிங் தான் தன்னை கிரியேட் பண்ண அந்த கிரியேட்டர்னு தெரியாம அவகிட்டயே இந்த மாதிரி என்னோட அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னோட மாஸ்டர் தான் என்னை எடுத்து வளர்த்தாரு, அவர் தான் என்னை பாத்துக்கிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும்னு அவகிட்ட நிறையவே கதவிட்டான் இல்லையா. இப்போ அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி, ச்சே நான்சிங் யாருங்கிற உண்மை தெரியாம அவகிட்டயே நான் தாறுமாறா இஷ்டத்துக்கு போய் சொல்லியிருக்கேனே, அப்போலாம் என்னை பற்றி அவள் என்ன நினச்சிருப்பான்னு ரொம்ப ஃபீல் பண்ணி, இங்கே பாரு நான்சிங், உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, பட் உன் முகத்தில் என்னால் முடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கேன், தயவு செஞ்சு இங்கே இருந்து போன்னு சொல்லவும் அவளுமே சைலண்டாக கிளம்பிடுறா. ஈவன் அவன் அங்கே இருந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உடியுமே சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டில இருந்து வெளியில் போயிடுறான். மனசு கேட்காம நம்ம நான்சிங் எப்படியாவது இன்னைக்கு உடிக்கிட்ட இந்த விஷயத்த பற்றி பேசி ஆகணும்னு சொல்லி அவனுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கச்ச உடியுமே அவளை பார்த்துடுறான். ஆனா இவன் தான் பொய் சொல்லிட்டோங்கிற கில்டினஸ்ல இருக்கான் இல்லையா. சோ அவளுக்கே தெரியாம அப்படியே சுத்தி தன்னோட வீட்டுக்குள்ள வந்துடுறான். உடி தன்னோட முகத்துல முழிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதை புரிஞ்சுக்கிற நம்ம நான்சிங் அங்க விளையாண்டுட்டு இருக்க குட்டி பசங்க கிட்ட மாஸ்க் எல்லாம் கேக்குறா. ஸ்டார்டிங்ல என்னதான் அவனுங்க தர முடியாதுன்னு சொன்னாலும் எப்படியோ அவனுங்க கிட்ட இருந்து பேசி மாஸ்க வாங்கி போட்டுக்கிற நம்ம நான்சிங்க மாடி வழியா நம்ம உடி பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குட்டி பசங்க எல்லாம் மாஸ்க கேட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருங்கடா இதோ வந்துருவான் கொஞ்ச நேரம்னு நம்ம நான்சிங் ஆர்கியூ பண்ணவும் பசங்க காண்டாகி பஞ்சாயத்து பேசுறதுக்காக அவங்க அம்மாவையே கூட்டிட்டு வந்துடுறானுங்க. என்ன இப்ப இங்க என்ன பிரச்சனை, எதுக்காக நீ என் பையன் கிட்டே இருந்து மாஸ்க் வாங்கி போட்டிருக்கன்னு அந்த அம்மா கேட்க, ஒருத்தரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நான்சிங் சொல்ல, கரெக்டா நம்ம உடி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து என்ன இங்க தமாஷ் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு அந்த மாஸ்க கழட்டி கொடுக்க சொல்லிட்டு நம்ம நான்சிங் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தனியா கூட்டிட்டு வந்து, நீ இது எல்லாத்தையுமே வேணுக்குனே பண்ணலங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நான் தான் ஆக்சிடென்டலா அந்த ஸ்டோரியில இருந்து வெளியில வந்திருக்கேன், சோ உனக்கும் இந்த ப்ராப்ளம்க்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, ஆனா நான் யாரு எப்படி இங்க வந்தங்கிற எதுவுமே தெரியாம இஷ்டத்துக்கு உன்கிட்ட கதை விட்டுருக்கேன், அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு உடி சொல்ல, எனக்குமே புரியுது, பட் நாம இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எந்த யூஸுமே இல்ல, வாழ்க்கை போறபடி போட்டோன்னு நான்சிங்குமே ரிப்ளை பண்ணிடுறா. என்னால கண்டிப்பா அந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியாது, ஏன்னா இது வரைக்கும் நான் ஏதோ 500 வருஷத்துக்கு முன்னால இருந்து இங்க டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், எப்படியாவது திரும்ப என்னோட இடத்துக்கு போயிடணுங்கிற நோக்கத்துல இருந்தேன், ஆனா இப்பதான் அந்த மாதிரி எதுவும் இல்லைனாகி போயிடுச்சே, சோ நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேங்கிற காரணமே தெரியாம எப்படி என்னால இங்க வாழ முடியும்னு உடி கேக்குறான். அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க பாதி பேரோட வாழ்க்கை கேள்விக்குறிதான், என்ன காரணத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கே தெரியாதுன்னு நான்சிங் சொல்றா. நம்ம உடி காம்ப்ரமைஸ் ஆற மாதிரியே தெரியல, என்னால அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது, நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு சாலிடான ரீசன் இருக்கு, அது என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு உடி சொல்ல, ஓகே அது உன்னோட விருப்பம் தான், ஆனா கூடிய சீக்கிரம் அது என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு திரும்ப நீ என்கிட்ட வந்துடணும்னு நான்சிங் ப்ராமிஸ் பண்ண சொல்றா. ப்ராமிஸ் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பட் அதை நான் மீறதும் மீறாததும் என்னோட கையில இல்ல, விதி கையில தான் இருக்குன்னு உடி ரிப்ளை பண்ணவும், என்னானாலும் பரவாயில்ல நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுன்னு கேட்டு நான்சிங் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும் உடியுமே சிரிச்சுக்கிட்டே ப்ராமிஸ் பண்ணிடுறான். ஸோ அடுத்த நாள் காலையிலேயே நம்ம நான்சிங் ஆர்வம் தாங்க முடியாம நீ என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்கங்கிறத கண்டுபிடிச்சியா இல்லையான்னு கேட்டு ஒரு பேப்பர்ல எழுதி நம்ம உடியோட வீட்டுக்குள்ள போட்டுட்டு ஆஃபீஸுக்குமே வந்துடுறா. அங்க மிஸ் குயின் வேலையை விட்டு போக போற விஷயத்த எடிட்டர் எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறதுனால அவங்க ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரு ஆனதுமே தாங்கிக்க முடியாம எல்லாரும் பயங்கரமா ஃபீல் பண்ணி ஞாபகார்த்தமா நிறையவே கிஃப்ட்ஸ் எல்லாம் தரவும் மிஸ் குயின் ரொம்ப எமோஷனல் ஆகி அவங்க கூட சேர்ந்து செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிறாங்க.
இந்த மேட்டரை கேள்விப்பட்டு நம்ம லூசி சான் செம கடுப்பாகி மிஸ் குயின் கூட டைரக்டா சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன பழி வாங்கி ஹர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க, எங்க இவங்க கத்துறது வெளியில இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு கேட்டுருமோன்னு சொல்லி மிஸ் குயின் அவசர அவசரமா எல்லா டோர்ஸையும் விண்டோஸையும் லாக் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, நான் இந்த வேலையை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இருக்கிற எல்லா கடமையுமே நான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் போவேன்னு சொல்ல, நான் இப்போ உன்கிட்ட கேட்டதுக்கும் நீ ரிப்ளை பண்ணதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, என்ன காரணத்துக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு லூசி சான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றான். கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். என்னதான் நீயும் நானும் பல வருஷமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் டெஃபினெட்லி நீ ஆசைப்படுற மாதிரி நம்ம 2 பேராலையும் ஒரு கப்பிள்ஸா சந்தோஷமா வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு மிஸ் குயின் போயிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க தன்னோட அப்பாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க விஷயம் லூசி சானுக்கு தெரியாததுனால ஏன் இந்த மாதிரி மிஸ் குயின் பிஹேவ் பண்றாங்கிறது புரியாம ரொம்ப சஃபர் ஆகுறான், டிப்ரெஸ் ஆகுறான். தென் நம்ம மிஸ் குயின் பார்த்தோம்னா நான்சிங்க்கு எப்படி லூசி சானுக்கு ஒரு நல்ல அசிஸ்டண்டா இருக்கணுங்கிறதுக்கான நோட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு, உன்னோட திறமை மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு, நீ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா கண்டிப்பா லூசி சான் மாதிரி ஒரு பெரிய ரைட்டர் ஆகலான்னு சொல்ல, எனக்கு அவரை மாதிரி ஒரு நல்ல ரைட்டர் ஆகணுங்கிற ஆசையை விட எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அதை அசால்ட்டா சால்வ் பண்ணிட்டு உங்களை மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை நிர்வாகம் பண்ற திறமையான பர்சனா இருக்க தான் நான் ஆசைப்படுறேன்னு நான்சிங் சொல்ல, அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணாலே கண்டிப்பா உன்னால பிக்கப் பண்ண முடியும். பட் உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ ட்ரை பண்ணினா டெஃபினெட்லி ஒரு பெரிய ரைட்டர் ஆகலாம். உனக்கும் லூசி சானுக்கும் நடுவில் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம்னா அது கண்டிப்பா தன்னம்பிக்கை மட்டும்தான். நான் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில லூசி சான் மாதிரி ஒரு தைரியமான ஆளை பார்த்ததே இல்ல, என்ன வாழ்ந்தாலும் சரி ஒரு கை பாத்துடலான்னு சொல்லி உடனே களத்துல இறங்கிடுவான். சோ நீ ஃபர்ஸ்ட் உன்னையே நம்பு, உனக்குள்ள இருக்கிற திறமைய வெளியில கொண்டு வா. அப்படி உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் உன் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு பெரிய இடத்துல உட்கார வச்சிருக்கேன்னு. ஸோ அந்த சான்ஸை நீ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக உன்னோட திறமை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வரும்னு சொல்லி நம்ம மிஸ் குயின் நான்சிங்க பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேங்க மேடம், டைம் ஆயிடுச்சு, நாம இங்கேருந்து கிளம்பலாமான்னு நான்சிங் கேட்க, மிஸ் குயினுக்கு லாஸ்ட் டே இல்லையா, ஸோ அந்த ஆஃபீஸை விட்டு பிரியா உங்களுக்கு மனசே இல்லை, இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க பயங்கரமாக தவிக்கிறாங்க. பட் இப்போ அவங்க இந்த முடிவு எடுத்தா மட்டும்தான் நம்ம லூசி சான் நல்லா இருப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் கூட மனசே இல்லாம தான் ஆசாசியா விரும்பி பார்த்த அந்த வேலையை விட்டுட்டு தன்னோட ஹோம் டவுனுக்கே திரும்ப வந்துடுவோம். அங்க ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்க மிஸ் குயினோட பேரண்ட்ஸ், என்னம்மா எத்தனை நாள் லீவ்ல வந்திருக்க, திரும்ப எப்ப போவான்னு கேட்க, நான் ஒரே அடியா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன்னு மிஸ் குயின் சொல்ல, பேரண்ட்ஸ் கொஞ்சம் கூட ஷாக் ஆகாம, ஓ அப்படியா சரி சீக்கிரமா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லவும் மிஸ் குயினுமே சந்தோஷமா ஹோட்டலுக்குள்ள போறாங்க. தென் தூக்கமே வராம நம்ம நான்சிங் தன்னோட அம்மா கிட்ட, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உங்க பக்கத்துல படுத்து தூங்கலாமான்னு கேட்க, இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா, வாடா செல்லம் வாடா கண்ணான்னு அவங்களுமே ரொம்ப சந்தோஷமா அவளை கூப்பிட்டு தன்னோட பக்கத்துல படுக்க வச்சுக்கிறாங்க. பொதுவா ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ என்னென்ன காரணங்கள் தேவைப்படும்னு நான்சிங் கேட்க, அம்மா பயங்கரமா ஷாக் ஆகிடுறாங்க. திடீர்னு நடுராத்திரியில இவளுக்கு ஏதாவது ஞான உதயம் பிறந்துருச்சோன்னு சொல்லி பயந்து போய் உடனே லைட்லாம் ஆன் பண்ணி, என்னமாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, இல்லங்கம்மா இப்ப நான் ஒருத்தரை உருவாக்குறேன், அவர் வாழ்றதுக்கான காரணம் அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இந்த ப்ராப்ளம் நாங்க ஓவர் கேம் பண்ணி வெளியில வருதுன்னு நான்சிங் கேட்கவும் அம்மாக்கு தூக்கி வாரி போடுறது, என்ன உருவாக்குறியா, அப்போ நீ பிரெக்னெண்டா இருக்கியா, யார் இந்த குழந்தைக்கு காரணம், எத்தனை மாசம், ஏன் இதை இவ்வளோ நாளா என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஐயோ அம்மா அந்த மாதிரி இல்ல, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, பட் இன்னைய வரைக்கும் என்ன காரணத்துக்காக அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது தெரியலையாமா, ஸோ அவங்களுக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கணும்னா எந்த மாதிரியான அட்வைஸ் பண்ணணும்னு நம்ம நான்சிங் கேட்குறா. அம்மா அவளை ஹக் பண்ணி தன்னோட தோல்ல சாச்சுக்கிட்டு, இங்க பாருமா இப்ப நாம வாழ்றதுக்கான அர்த்தத்தை நாம தேடி ஓட ஆரம்பிச்சோம்னா கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், கண்டிப்பா நம்மளால ஒரு இலக்கு அடைய முடியாது. பட் உன்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்க வழியில நீயும் சேர்ந்து போனீனா கண்டிப்பா ஒரு நாள் அந்த இலக்கை உன்னால அடைய முடியும், நீ என்ன காரணத்துக்காக இந்த உலகத்துல பிறந்தங்கிறதுமே உனக்கு புரிய வரும்னு அட்வைஸ் பண்றாங்க. அதாவது நாம எந்த விஷயத்தையும் தேடி ஓட வேணாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம வாழ்க்கை போற போக்குல நாமளும் போனோம்னா கண்டிப்பா அந்த விஷயம் நம்மள தேடி வருங்கிறது தான் இந்த இடத்துல நான்சிங்கோட அம்மா சொல்றாங்க. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிற நம்ம நான்சிங்குமே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக பால்கனிக்கு வரா. பயங்கரமான யோசனைக்கு அப்புறம் நம்ம உடிக்கு இன்னுமுமே எந்த தீர்வும் கிடைக்காததுனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நான்சிங் காலையில போட்டுட்டு போனால ஒரு பேப்பர், அதை படிச்சு பார்த்துட்டு அட்லீஸ்ட் நான்சிங்காகவாவது நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தேங்கிறத கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லி உடியுமே பால்கனிக்கு வரான். அங்க அவ நிக்கிறத பார்த்துட்டு, ஏன் இன்னும் நீ தூங்கலையா, எதுக்காக இங்க நிக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உடி கேட்க, அதே கொஸ்டினை திரும்ப நான் உன்கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவ, இங்க பாரு உடி, நீ சொல்லிட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ இந்த பூமிக்கு வந்திருக்க, பட் அது என்ன காரணங்கிறத நீ கண்டுபிடிக்க வேண்டாம், கொஞ்ச நாளையில நீயே அதை தெரிஞ்சுப்ப, அது வரைக்கும் உன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழு. இப்ப நீ அந்த ரீசனை கண்டுபிடிச்சு என்னதான் பண்ண போற, உனக்கு நான் சொல்றது புரியலனா நான் வேணும்னா எங்க அம்மாவை கூட்டிட்டு வரவா, அவங்க நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு நான்சிங் சொல்ல,
டக்குன்னு உடி அவ கையை பிடிச்சி எம்மா தாயே நீ அட்வைஸ் பண்ண வரைக்கும் போதும்னு சொல்லி சிரிக்கவும் நான்சிங் பார்த்துட்டு டே என்னடா வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்க, முகம்லாம் ஒரு மாதிரி ஓடா இருக்கு, எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் நாம தான் நம்மளை பார்த்துக்கணும், நீ ஏன் சரியா சாப்பிட்றது இல்லையான்னு நான்சிங் கேட்குறா. அதெல்லாம் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், உன் கண்ணில் தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நீ நினைச்சு வருத்தப்படுற மாதிரி எனக்கு எதுவும் ஆகாது, பிகாஸ் எனக்கு தான் மேஜிக்கல் பவர் இருக்கே, அது என்னோட பாடியை காப்பாத்தும்னு உடி சொல்ல ஏதோ நல்லா இருந்தா ஓகே, இங்க பாரு நான் அந்த ஃபவுண்டைன் கிட்டே எனக்கு அழகான பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு கேட்டிருந்தேன், அதனால தான் ஒன்று அனுப்பியிருக்காரு, ஸோ முகத்துக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் அவ்வளோதான், நானே உன்னை திரும்ப அந்த ஸ்டோரிக்குள்ள அனுப்பி வச்சிருவேன்னு சொல்லவும் உடி லைட்டா டென்ஷன் ஆகி அடிக்கிற மாதிரி கை வாங்கிட்டு இரு இப்ப நான் அழகா இருக்கேன்னு தானே நீ சொன்னேன்னு உடி கேட்கவும் ஆமா அழகா தான் இருக்க, சாதாரண மக்கள் கூட கம்பேர் பண்ணும்போது நீ நிஜமாவே ரொம்ப அழகா ஹேண்ட்ஸமா புத்திசாலியா திறமையான பர்சனா இருக்க, அப்படி இருக்கச்ச நீயே வாழ்க்கையோட காரணத்தை தேடினா நாங்களாம் என்ன பண்றதுன்னு நான்சிங் கேட்கவும் என்னோட ப்ராப்ளம் என்னங்கிறது உனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன், இங்க பாரு நான்சிங் நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது எப்படி இருந்த, உனக்கு என்னென்ன பிடிக்கும், நீ என்னென்ன பண்ணங்கிற எல்லாமே உனக்கு தெரியும், ஸோ இப்போ நீ உன்னோட லைஃப்ல எந்த மாதிரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கங்கிறது ஓரளவுக்கு உனக்குமே புரியும், பட் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியாதே, அதான் எப்படியாவது என்னோட வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சிடணும்னு நான் 2 நாளாவே ரொம்ப போராடிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, கூடிய சீக்கிரம் நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம உடி போறான். உடி நீ எதை நினைச்சும் தேவையில்லாம வருத்தப்படாத, நான் இதுக்கான பொறுப்பேத்துக்கிறேன்னு நான்சிங் சொல்ல ஓ அப்படியா தாராளமா ஏத்துக்கோ, பட் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட எந்த பொய்யும் சொல்லக்கூடாதுன்னு உடி சொல்ல இதுல பொய் சொல்ல என்ன இருக்கு, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு நான்சிங் ரிப்ளை பண்றதுனால உடியுமே கியூட்டா சிரிச்சுட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி குட் நைட்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம லூசி சான் பார்த்தோம்னா மிஸ் குயின் இப்ப வேலையை விட்டு போயிட்டதுனால ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்கான், அப்செட்ல இருக்காங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அவனோட அப்பா வீட்டுக்கு இன்வைட் பண்ணி இப்ப அந்த பொண்ணு போனா என்ன, இந்த வேலைக்காக நம்ம இன்டர்வியூ மட்டும் அனௌன்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நீ நான் போட்டி போட்டு எல்லாருமே கியூ கட்டி நிப்பாங்க, அதுல நல்லா திறமையான ஆளா பார்த்து அப்பாயிண்ட் பண்ணா மட்டும்தான் உன்னால இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியும்னு லூசி சானோட அப்பா சொல்ல நம்ம ஆளு சமகாண்டாகி அப்போ என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்புறம் எதுக்காக என்னோட பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க, இன்வெஸ்ட் பண்ணாமலே இருந்திருக்கலாமேன்னு கேட்டு நம்ம லூசி சான் கத்த ஆரம்பிச்சிடுறான். நான் ஒன்னும் உன் மேல இருக்கிற அக்கறையிலயோ பாசத்திலேயோ இன்வெஸ்ட் பண்ணல, எல்லாம் மிஸ் குயின் கேட்டுக்கிட்டதுனால தான் இன்வெஸ்ட் பண்ணேன், ஆமா நீங்க 2 பேரும் என்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் மிஸ் குயின் மட்டும் தனியா வந்து என்ன மீட் பண்ணி உங்க கம்பெனியை பத்தின எல்லா விஷயங்களையுமே தெளிவா எடுத்து சொல்லி புரிய வச்சா, அதுல இருந்தே அவ எவ்வளவு பெரிய புத்திசாலியான பொண்ணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னோட கம்பெனில நானுமே இன்வெஸ்ட் பண்ணேன், பட் எங்க நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குற இடத்துல காதலிச்சு பிசினஸை கோட்டை விட்டுருவீங்களோங்கிறதுனாலதான் நான் அந்த பொண்ணுகிட்ட உன்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கினேன், ஆனா அவ இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு வேலையை விட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு லூசி சானோட அப்பா சொல்ல நம்ம ஆளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அப்போ இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தானான்னு கேட்டு நம்ம லூசி சான் செமையா கத்த ஆரம்பிச்சிடுறான். இங்க பாரு மைசன், இப்படி நீ கத்திட்டு இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்ல, அந்த பொண்ணு பின்னால சுத்துறதை நிறுத்திட்டு ஒழுங்கா பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி முன்னேற வழிய பாருன்னு அப்பா சொல்ல என்ன நீங்க என் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்க, நான் உடனே உங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே திரும்ப கொடுத்துடுறேன், இதுக்கப்புறம் நீங்க என்னோட வாழ்க்கையிலயோ இல்ல என்னோட கம்பெனிக்குள்ளேயோ உள்ள வரக்கூடாதுன்னு நம்ம லூசி சான் சொல்ல ஓ அப்படியா, நான் உன் கம்பெனியோட இன்வெஸ்டர் மட்டும் இல்ல ஷேர் ஹோல்டருமே, சோ நீ எனக்கு என்னோட பங்கை திரும்ப கொடுக்கணும்னா நீ காலம் ஃபுல்லா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், சோ ஒழுங்கா தேவையில்லாம திங்க் பண்ணி வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறதுக்கு பதிலா நான் சொல்றதை கேட்டு கம்பெனியை உருப்படியா ரன் பண்ண பாருன்னு லூசி சானோட அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. என்னாலலாம் அப்படி உங்க பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்க முடியாது, எனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன், உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க பண்ணிக்கங்கன்னு சொல்லி சவால் விட்டுட்டு லூசி சான் வெளியில வந்துடுறான். இங்க நம்ம மிஸ் குயின் பார்த்தோம்னா தன்னோட எல்லா கஷ்டத்தையும் கவலையையும் மறந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ரிலாக்ஸா தன்னோட அப்பா அம்மாக்கு ஹோட்டல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கச்ச கரெக்டா நம்ம லூசி சான் கிட்டே இருந்து கால் வரவும் கட் பண்ணிடுறாங்க. இவங்க ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாம நம்ம லூசி சான் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுறான். மிஸ் குயின் நீ இப்ப எங்க இருக்க, நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு போனேன், ஆனா நீ அங்கேயுமே இல்ல, உண்மையை சொல்லு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், உடனே எனக்கு ரிப்ளை பண்ணுன்னு சொல்லி நம்ம லூசி சான் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பி வைக்கிறான். நம்ம நான்சிங்கும் உடியும் கொஞ்ச நாளைக்கு முன்னால ட்ரிப்புக்கு போயிருந்தப்போ இந்த பானை செய்யற இடத்துல என்னமோ பண்ணாங்கல்ல, அதை இப்ப டெலிவர் பண்றாங்க, பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கு, இதுக்கு பேர் தான் என்ன சொல்றதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ற நம்ம உடியுமே ஹாப்பியா நான்சிங்காக ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்றான். அப்போன்னு பார்த்து நம்ம நான்சிங் ஐயோ உடிய என்ன காப்பாத்துன்னு கத்தவும் தலைவனுக்கு புரிஞ்சு போயிடுது, வேணுக்குனே தான் நான்சிங் இந்த மாதிரி எல்லாம் பண்றான்னு சொல்லி அங்கே இருந்து மறைஞ்சு போய் அவர் இருக்கிற ஸ்பாட்டுக்குமே வந்துடுறான். இங்க நம்ம தலைவி பார்த்தோம்னா வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்கா. உடி சொன்னால நான் சின்ன வயசுல எப்படி இருந்தா என்ன பண்ணங்கிற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி
அதை நம்ம ஆளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சின்ன குழந்தைங்கலாம் பெட்ல இருந்து கீழே விழாம இருக்கிறதுக்காக சுத்தி கர்டல்னு ஒன்று ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணுத்துல நம்ம உடிய படுக்க வச்சு அவன் வாயில பாசிஃபைடுன்னு சொல்லுவாங்களே ஊட்டி, அதையுமே வச்சு விட்டுடுறா. நம்ம உடிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டி இப்படி என்ன வச்சு தமாஸ் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம உடிய இந்த எல்கேஜி யூகேஜிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்குமே கூட்டிட்டு போறா. புக்ஸ்ல இருக்கிற ரைம்ஸ் எல்லாம் நம்ம நான்சிங் படிச்சு காட்டி பாடி காட்டவும் உடியுமே சேர்ந்துக்கிட்டு பாடி ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்றான். அடுத்து நம்ம உடிக்கு கிராஜுவேஷன் நடக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சு அங்கே இவங்க 2 பேருமே வளைச்சு போட்டோஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் சர்ப்ரைஸா லாஸ்டா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறா. அங்க பார்த்தோம்னா ஹாப்பி 22nd பர்த்டேன்னு போட்டிருக்கவும் நம்ம உடி பயங்கரமா எமோஷனல் ஆகி என்ன இதெல்லாம்னு கேட்கும்போது, என்னதான் நான் உன்னை கிரியேட் பண்ணியிருந்தாலும் நிஜமாவே உன்னோட பர்த்டே என்னைக்குங்கிறது எனக்கு சரியா தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் உன்னோட பர்த்டே. இதுக்கப்புறம் உனக்கு வருஷம் வரப்போற எல்லா பர்த்டேக்குமே கண்டிப்பா நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி நம்ம நான்சிங் உடிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு தன்னோட கண்ணை முடிக்கிட்டு உடிக்கிட்ட பர்த்டே கேண்டில் ஏற்ற சொல்லி உன்னோட ஆசை என்னமோ அதை வேண்டிக்கிட்டு கேண்டில் ஊதுன்னு சொல்லவும், நான் கடைசி வரைக்கும் நான்சிங் கூடயே இருந்து அவளை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம ஆளு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கேண்டில் ஊதலாமான்னு நான்சிங் கிட்ட கேட்க, அவளுமே கண்ணை முடிக்கிட்டு கேண்டில் ஊதுறா. இப்படி உங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா உடியோட 22வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுனால நம்ம ஆளால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா நம்ம நான்சிங்கை பிடிச்சி பச்சக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் என்ன, நம்ம ஆளுங்க 2 பேரும் இதுக்கு தானே ரொம்ப நாளாவே காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே மெய் மறந்து மாத்தி கிஸ் பண்ணிட்டு இருக்கச்ச டக்குன்னு உடி காத்தோட காத்தா மாயமா மறைஞ்சு போயிடுறான். ஒன்றும் புரியாம நம்ம நான்சிங், உடி எங்க இருக்க, என்கிட்ட விளையாடாத ப்ளீஸ், வெளியில வான்னு அந்த இடம் ஃபுல்லாவே சுத்தி முத்தி தேடுறா. ஒரு கடத்துக்கு அப்புறம் இங்க உடி இல்லைன்னு தெரிஞ்சதுமே தன்னோட வீட்டுக்கு போய் பாக்குறா. அங்கேயுமே இல்ல. ஈவன் நம்ம உடி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்தானே அந்த ட்ரெஸ்ஸையுமே காணும். அவ்வளோதான். இதை பார்த்து மனசுடைஞ்சு போயிடுற நம்ம நான்சிங், உடி நிஜமாவே நீ என்னை விட்டு போயிட்டியா, உடி இப்ப எங்க இருக்க, உடின்னு சொல்லி கதறி அழுவ ஆரம்பிச்சிடுறா. கட் பண்ணா இப்ப திரும்ப தன்னோட இடத்துக்கே வந்து நம்ம உடிக்கு ஒன்னும் புரியல. இது என்ன இடம், நான் எங்க இருக்கேன், என் செல்லக்குட்டி நான்சிங் எங்க, அவளை நான் காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி அவசரமா வெளியில வரும்போது ஊர் மக்களை பாக்குறான். அவங்க இவனை ஒரு மாதிரி லுக்கு விடவும், நாம இந்த புக்ல வில்லனுங்கிறதுனாலதான் இப்படி பாக்குறாங்க போல. சரி, இப்ப இந்த புக்கோட ஹீரோ லூசி சான் எங்க இருக்காங்கறத கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா ஹீரோயினான நான்சிங்குமே எங்க இருக்காங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி நம்ம உடி பயங்கர டெரரா மாறி ஒரு பொதுமக்களோட சட்டையை பிடிச்சு இழுத்து, ஆமா இந்த ஹீரோ லூசி சான் கேனப்பைய எங்க இருக்கான்னு கேட்க, என்ன லூசி சான் ஹீரோவா, ஐயா நீங்க தான் எங்களோட உண்மையான ஹீரோ, நீங்க மட்டும் இன்னைக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்து அந்த பேட் பாய்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு எங்களை காப்பாத்தாம இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கணும்னு சொல்லி நம்ம உடைய ஒரு பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு புகழ்றது மட்டும் இல்லாம இந்த மிஸ்டர் வேர்ல்டு மிஸ்டர் யூனிவர்ஸ்னு போர்ட்லாம் மாட்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி உடி கழுத்துல சூப்பர் ஹீரோன்னு சொல்லி ஒரு போர்டை மாட்டி விட்டுட்டு உங்க சேவை இந்த நாட்டு மக்களுக்கு தேவைன்னு சொல்லி கையில கிடைக்கிற எல்லா பொருளையுமே நம்ம உடிக்கு ஆசையா அன்பளிப்பா கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா என்னடா இது, தன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிற எதுவுமே புரியாம பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கிற நம்ம உடிக்கு டக்குன்னு ஒரு ஐடியா கிளாஷ் ஆகவும், ஆமா இங்க பக்கத்துல எங்கேயாவது ஃபேரி ஃபவுண்டைன் இருக்கான்னு உடி கேட்க, ஓ அதுவா, அதோ அங்கதான் இருக்குன்னு சொல்லி ஊர் மக்களுமே வழிகாட்டுறாங்க. தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அடிச்சு புடிச்சுக்கிட்டு நம்ம உடியுமே ஓடி வந்து பார்த்தா அந்த ஃபேரி ஃபவுண்டைன் ஸ்டில் அங்கேயே இருக்கிறதுனால நம்ம உடியுமே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். தேவதையே, நான் இந்த இடத்த சேர்ந்தவன் தாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பட் அந்த உலகத்துல எனக்காக நான்சிங் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவ ரொம்ப பாவம், அவளை நான் தான் காப்பாத்தணும். ப்ளீஸ் என்ன திரும்ப அங்கேயே அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்லி நம்ம உடி பயங்கரமா கெஞ்சுறான். பட் எந்த யூஸுமே இல்ல. ஆட ஆமால, காயின் தூக்கி போட்டு ப்ரேயர் பண்ணாதானே நம்ம ஆசை நிறைவேறும்னு சொல்லி தன் பாக்கெட்ல இருக்கிற காயின் அந்த ஃபவுண்டைன்குள்ள தூக்கி போட்டுட்டு, ப்ளீஸ் இப்பயாச்சும் திரும்ப என்ன நான்சிங் கிட்ட அனுப்பி வைங்கன்னு கெஞ்சுறான். அப்பயுமே எந்த ரியாக்ஷனும் நடக்கல. ஓ, அன்னைக்கு நான்சிங் இந்த ஃபவுண்டைன்குள்ள தவறி விழுந்தப்போ தான் என்னை பார்த்ததா சொன்னா, மேபி இந்த ஃபவுண்டைன்ல பெரிய ஆழம் இருக்கும் போல. ஸோ இப்போ நான் இந்த ஆழமான ஃபவுண்டைன்குள்ள குதிச்சா கண்டிப்பா நான்சிங் கிட்ட போய் சேர்ந்துருவேன்னு சொல்லி நம்ம உடியுமே டம்முன்னு குதிக்கிறான். பட் அவனோட முட்டி அளவு கூட அந்த ஃபவுண்டைன்ல ஆழம் இல்ல. சரி கழுதப்போ, நம்ம எப்படியாவது நான்சிங்கை மீட் பண்ணா போதும்னு சொல்லி நம்ம உடி அந்த ஃபவுண்டைன்குள்ளேயே படுத்துக்கிறான். பட் அப்பயுமே எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஆட என்னடா இது, நாம எப்படி திரும்ப நான்சிங் கிட்ட போறதுன்னு தெரியாம உடி ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுறான். மிஸ் குயினை மீட் பண்ணி பேசுறதுக்காக லூசி சான் அவங்க ஊருக்கே போறான். பட் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் மிஸ் குயின் ஒரு முக்கியமான ஆர்டரை டெலிவரி பண்றதுக்காக வெளியில கிளம்பி போயிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா லூசி சானை ஹோட்டலுக்குள்ள இன்வைட் பண்ணி, இங்க பாரு தம்பி, நீ எதுக்காக இங்க வந்திருக்கங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். இப்பதான் என் பொண்ணு கொஞ்சமாவது நிம்மதியா சிரிச்சு நான் பாக்குறேன். எப்ப பாரு வேலைன்னு சுத்திக்கிட்டே இருப்பா. நீ இப்ப சின்ன பையன் கிடையாது, பெரிய பையனா வளர்ந்துட்ட. அதனால எங்க பொண்ணு இதுக்கப்புறம் ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்து உனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுல எங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல.
இனிமேலாவது நீ அவளை கொஞ்சம் ரிலாக்ஸா நிம்மதியா இருக்க விடுன்னு மிஸ் குயினோட அம்மா லூசி சான் கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. கட் பண்ண இங்க பயங்கரமான சோகத்துல இருந்துட்டு இருக்க நம்ம நான்சிங் பார்த்தோம்னா அவளும் முடியும் ஒன்னா சேர்ந்து பண்ணாங்கல்ல, ரொம்பவே கியூட்டா அழகா ஒரு மக்கு மாதிரி அதுல மண்ணு கொட்டி விதையெல்லாம் போட்டு, முடி நீ இங்க திரும்ப வரதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருப்பங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நானுமே நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கேன். ஸோ இது நாம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கிட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு நாள் நீயும் நானும் மீட் பண்ணி அந்த இலக்கையுமே அடைவோம்னு சொல்லி நம்ம நான்சிங் நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறா. ஆனா என்ன, இப்ப நம்ம மிஸ் குயின் ஆபீஸ்ல இல்லாததுனால நான்சிங்கே அவங்களோட பொறுப்பையும் சேர்த்து ஏத்துக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ தன்னோட வேலையை மட்டும் இல்லாம மிஸ் குயினோட வேலையையும் சேர்த்து பாக்குறதுனால நான்சிங் ரொம்ப கஷ்டப்படுறா. பட் நம்ம நான்சிங் ஒரு பிகினர்ஸ்ங்கிறதுனால மிஸ் குயின் அளவுக்கு அவளால ஷைன் பண்ண முடியல. அப்படி இருக்கச்ச ஒரு முக்கியமான மீட்டிங்ல பேசி முடிச்சிட்டு வரும்போது ஸ்டார்டிங்ல எப்படி நம்ம நான்சிங்கோட ஷூ ஹீல்ஸ் ஒரு குட்டி பொந்துல மாட்டிக்கிச்சு, அதே மாதிரி இப்ப மாட்டிக்கவும் நம்ம உடி கரெக்டா அங்க வந்து நான்சிங்க காப்பாத்தின அந்த ஞாபகம் இப்ப நம்ம நான்சிங்க்கு வரதுனால பயங்கரமா அதை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இதனாலேயே அவளால சரியா வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதே நேரம் ஆபீஸ்ல ஒர்க் லோடுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நம்ம நான்சிங் அண்ட் லூசி சானால தனியா இதெல்லாம் சமாளிக்கவே முடியல. ரெண்டு பேருமே ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆறாங்க. இதை நோட் பண்ணிடுற நான்சிங்கோட அம்மா, இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா உனக்கு தான் உடம்பு சரியில்லாம போயிடும், உனக்குன்னு கொஞ்சமாவது ரிலாக்ஸா இருக்க டைம் ஒதுக்குன்னு அவளுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பாக்குறாங்க. பட் நம்ம நான்சிங்கால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இப்ப அவளுக்கு அந்த ஒர்க் டென்ஷனுங்கிறது ரொம்பவே அதிகமாகிடுது. தென் அடுத்த நாள் காலையில நம்ம நான்சிங்கும் லூசி சானும் சேர்ந்து ஒரு மீட்டிங்காக, அதாவது லூசி சானுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடுவுல தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி போயிடுச்சு இல்லையா. ஸோ அவன் வேற ஒரு இன்வெஸ்டர் கிட்ட ஸ்பான்சர்ஷிப் கேட்டு போறான். உண்மை சொல்ல போனோம்னா மிஸ் குயின் எங்க கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்களோட திறமையை பார்த்து தான் அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நாங்க இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணோம். ஈவன் இந்த கம்பெனில உங்க அப்பாவுமே இன்வெஸ்ட் பண்ணி உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ ப்ராப்ளம்னு நாங்க கேள்விப்பட்டோம். மேபி இதனால ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆக நிறையவே சான்சஸ் இருக்கு. இதனாலேயே எனக்கு என்னமோ ஏன்டா இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணோங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் எப்ப வேணாலும் என்னோட ஷேர்ஸை திரும்ப கேட்கலாம், எதுக்குமே நீங்க ரெடியா இருங்கன்னு அந்த பாஸ் சொல்லிடவும் நம்ம லூசி சான் ரொம்ப அப்செட் ஆகிடுறான். இதுக்கப்புறம் தனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு லூசி சான் நான்சிங் கிட்ட டைரக்டாவே தன்னோட வீடை விற்க சொல்லி ஆன்லைன்ல ஆட் போட சொல்லிடுறான். அதாவது தன்னோட வீடை வித்து அதுல வர காசை தன்னோட கம்பெனிலேயே இன்வெஸ்ட் பண்ணலான்னு நம்ம லூசி சான் ஒரு பிளான் பண்றான். என்னதான் நம்ம நான்சிங்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதை விட்டா வேற வழி இல்லைங்கிறதுனால அவளுமே மனசை கல்லாக்கிட்டு நம்ம லூசி சானோட வீடு விற்பனைக்குன்னு சொல்லி ஆன்லைன்ல ஒரு போஸ்ட் போட்டுடுறா. இருந்தாலும் மனசு கேட்காம மிஸ் குயின் கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி சொல்லி எதுனா உதவி கேட்கலாம், ஐடியா கேட்கலாங்கிறதுக்காக நம்ம நான்சிங் அவங்கள மீட் பண்றதுக்காக ஹோட்டலுக்கு போறா. மிஸ் குயின் நான்சிங்க பார்த்துட்டு அவளை உள்ள கூப்பிட்டு தன்னோட அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரோலாம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம், சீக்கிரம் சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு, இதை போய் 10ஆம் நம்பர் டேபிள்ல சர்வ் பண்ணு, இதை போய் 30வது நம்பர் டேபிள்ல சர்வ் பண்ணுன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு நம்ம நான்சிங்க வெயிட்டர் வேலையெல்லாம் பார்க்க சொல்லவும் அவளுமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பாக்குறா. தென் எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இதுதான் பிரச்சனை மேடம், நீங்க வந்தா மட்டும்தான் திரும்ப நம்ம கம்பெனியை காப்பாத்தி முன்னெழுந்த மாதிரி மாத்த முடியும், ப்ளீஸ் நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நம்ம நான்சிங் டைரக்டாவே கேட்டுடுறா. நான் இப்ப அங்க வேலை பார்க்கல, ஸோ இதுக்கப்புறம் நீ அந்த கம்பெனியை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. பட் உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுனாலோ இல்ல என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுனாலோ தாராளமா இங்க வா. ஆனா என்ன, நான் உன்கிட்ட சில வேலைகள்லாம் வாங்குவேன், பட் அதுக்கு நீ என்கிட்ட சேலரி எதுவும் எதிர்பார்க்காத, அதுக்கு பதிலா எவ்வளவு வேணாலும் இங்க சாப்பிட்டுக்கோன்னு நம்ம மிஸ் குயின் ரிப்ளை பண்ணிடுறதுனால நான்சிங்க்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஓகே மேடம்னு சொல்லிட்டு அவளுமே சாப்பிட ஆரம்பிக்கிறா. என்னதான் மிஸ் குயின் நான்சிங் கிட்ட அப்படிலாம் பேசியிருந்தாலும் தனியா வந்ததுக்கு அப்புறம் மனசு கேட்காம நம்ம லூசி சானுக்கு மெசேஜ் பண்ணி, நீ இப்ப எப்படி இருக்க, என்ன காரணத்துக்காக வீடை விற்க பிளான் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நீ என்ன காரணத்துக்காக இந்த வேலையை விட்டு போனங்கிறது எனக்கு நல்லா தெரியும், எங்க அப்பா சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ இந்த கம்பெனிக்கு திரும்ப வரணும்னு எந்த அவசியமுமே இல்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா நிம்மதியா ரிலாக்ஸா வாழு, என்னோட வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன்னு லூசி சான் ரிப்ளை பண்ணிடுறான். பாவம் இதை படிச்சு பார்த்ததுமே மிஸ் குயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. ஈவன் நம்ம லூசி சானுமே அப்படிதான். அடுத்த நாள் காலையில நம்ம நான்சிங் பயங்கர பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கச்ச எடிட்டர் வந்து, இந்த மாதிரி நம்ம கம்பெனி சார்பா நடந்த அந்த காம்படிஷன்ல அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆன எல்லா ரைட்டர்ஸையுமே நாங்க இன்டர்வியூ எடுக்கிறோம், ஸோ உங்களுக்கான டர்ன் வரும்போது மறக்காம கண்டிப்பா உரிய கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போகவும் நம்ம நான்சிங் ரொம்ப அப்செட் ஆகி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஒரு கால் வருது. என்னன்னு அட்டென்ட் பண்ணி பேசினா, லூசி சானோட வீட்டை விற்க போறதா ஆன்லைன்ல போஸ்ட் போட்டிருந்தாங்கல்ல, அதை பார்த்துட்டு ஒருத்தர் நானே இந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு முன் வராங்க. இந்த விஷயத்த நம்ம நான்சிங் லூசி சான் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும், இதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த டீலை பேசி முடிச்சிருங்கன்னு ஆர்டர் கொடுத்துட்றான். இப்படி இவன் வீட்டை விற்க போறாங்கிற விஷயத்த கேள்விப்படுற லூசி சானோட அப்பா, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, என்னோட பையன் என்ன மாதிரியே தான் திமிரா இருப்பான், பட் அவன் இப்படிலாம் பண்றத ஒருபோதும் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது,
என்ன இருந்தாலும் கடைசியில அவன் கண்டிப்பா என்கிட்ட தான் உதவி கேட்டு வந்தாகணும்னு ஒரு மாதிரி கெத்தாவே பேசுறாரு. அப்புறம் நம்ம லூசி சான் வீட்டை காலி பண்ணிட்டதுனால வீட்ல இருந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே ஆஃபீஸுக்கு மாத்துறாங்க. இதை நோட் பண்ற மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நான்சிங் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நம்ம நான்சிங்குமே நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்றா. ஓ இதான விஷயம், நாங்களும் இந்த அரசல் புரசலா கேள்விப்பட்டோம். இஃப் பாஸால தனியா இந்த கம்பெனியை காப்பாற்ற முடியலனா நம்ம நிலைமையெல்லாம் என்னாகும்? பேசாம நாம இப்பத்துல இருந்தே வேற ஏதாவது கம்பெனில வேலைக்கு ட்ரை பண்றதுதான் புத்திசாலித்தனமா இருக்கும்னு சொல்லி பேசிக்கவும், ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்துட்டு இருக்க நம்ம நான்சிங் இன்னும் பயங்கரமா டிப்ரெஸ் ஆகி திரும்ப மிஸ் குயின் கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக அவங்கள மீட் பண்ண ஹோட்டலுக்குமே போறா. கம்பெனியோட கண்டிஷனும் லூசி சேனோட கண்டிஷனும் நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. நான் எவ்வளவு சொன்னாலுமே அவர் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாரு. ஈவன் வீட்டை சேல்ஸ் பண்ணிட்டு இப்போ ஆஃபீஸ்லயே தங்கி இருக்கிறதுனால எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்துட்டு இவரை நம்பி எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லி வேற ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போகலாங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒருத்தராக போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக கம்பெனியே இல்லாமல் போயிடும். ப்ளீஸ் மேடம், நீங்கள் சொன்னால் மட்டும்தான் லூசி சான் கேட்பாரு. தயவு செஞ்சு திரும்ப ஆஃபீஸுக்கு வாங்க மேடம், கம்பெனியை நிர்வாகம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம நான்சிங் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்குறா. பட் மிஸ் குயின் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. நைஸா பேச்ச மாத்துறதுக்காக நம்ம நான்சிங்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. பட் அது பாக்குறதுக்கு அப்படியே நம்ம உடி வாங்கி கொடுத்த அந்த கேக் மாதிரி இருக்கவும் இன்னும் பயங்கரமா உடிய நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போன்னு பார்த்து லூசி சான் கால் பண்ணி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு வான்னு கூப்பிடவும் ஓகே மேடம் இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம நான்சிங் அங்கே இருந்து கிளம்பிடுறா. சாரி, நான் இப்படி ஒன்று அன்டைம்ல கூப்பிட்டுருக்க கூடாது. பட் இது ரொம்பவே முக்கியமான வேலை. நான் லாஸ்ட் 2 வீக்கா எந்த புக்குமே ரிலீஸ் பண்ணல, இப்பதான் எழுதி முடிச்சேன். ஸோ ஒன் டைம் இது எல்லாத்தையுமே நீ செக் பண்ணி பார்த்துட்டு பப்ளிஷ் பண்ண கொடுத்துருன்னு லூசி சான் சொல்ல நம்ம நான்சிங்குமே உட்காந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் அப்போன்னு பார்த்து லூசி சான் ஏற்றி வச்ச ஒரு கேண்டில் புக்கில் பட்டு எரிய ஆரம்பிச்சிருது. இதை நோட் பண்ற நம்ம நான்சிங்க்கு தான் ஏற்கனவே பயம் இருக்கு இல்லையா. ஸோ பார்த்து மிரண்டு போய் பாஸ் சீக்கிரமா இங்க வாங்கன்னு கூப்பிடவும் லூசி சானுமே நெருப்பு பார்த்துட்டு ஓகே நான் போய் ஃபயர் எக்ஸ்டெண்டர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். பாவம் நம்ம டான்சிங்கால பயந்து போய் எங்க இருந்து ஓட கூட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவ மென்டலி ரொம்பவே அப்செட் ஆகிடுறா. ப்ளீஸ் யாராவது என்ன காப்பாத்துங்க, உடி சீக்கிரமா வா, உடி சீக்கிரமா வான்னு சொல்லி கதறவும் இது ஸ்டோரிக்குள்ள போயிட்டு நம்ம உடிக்குமே கிளியரா கேட்டுறதுனால ஐயோ நான்சிங் உனக்கு என்னாச்சு, நீ இப்ப எங்க இருக்க, நான் எப்படியாவது நான்சிங்க காப்பாத்தணும், நான்சிங்னு தவிக்க ஆரம்பிச்சிடுறான். பட் அவன் என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த ஸ்டோரியில இருந்து அவனால வெளியில போய் நம்ம நான்சிங்க காப்பாற்ற முடியல. ப்ளீஸ் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நம்ம உடி கத்தும் போது கரெக்டா அந்த ஃபேரி இருந்தாருல ஸ்டார்டிங்ல கண்ணாடி போட்டுட்டு வந்தாரு அந்த ஃபவுண்டைன் பக்கத்துல, அந்த ஃபேரி இப்ப நம்ம உடிக்கு முன்னால அப்பியர் ஆகி நீ நிஜமாவே நான்சிங்க காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க நம்ம ஆளு ஆமான்னு சொல்ல இதனால உனக்கு ஏற்பட போற இம்பாக்ட உன்னால தாங்கிக்க முடியுமான்னு ஃபேரி கேட்கும்போது என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது நான்சிங்க காப்பாத்தி ஆகணும், இதுக்கப்புறம் வரப்போற பின்விளைவுகள் எதுவா இருந்தாலுமே நான் சமாளிச்சுப்பேன், இதனால என்னோட உயிர் போனா கூட பரவாயில்லன்னு நம்ம உடி ரிப்ளை பண்ணிடுறான். நீ இப்ப போயிட்டு ஒரு முக்கியமான மிஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா திரும்ப இங்கே வந்துருவ, இதனால ஏற்பட போற பின்விளைவுகளை உன்னால தாங்கிக்க முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியலப்பான்னு சொல்லி அந்த ஃபேரியுமே நம்ம உடைய நான்சிங் கிட்ட அனுப்பி வச்சிடுறாரு. அப்புறம் என்ன ஸ்பாட்டுக்கு வந்துடுற நம்ம ஆளு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து நான்சிங்கை காப்பாத்தி பக்கத்துல இருக்கிற ஒரு சோஃபால படுக்க வைக்கிறான். நம்ம நான்சிங் கண் விழிக்கிறச்ச பக்கத்திலேயே உடி நிக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி அவன் அப்படியே ஹக் பண்ணி செமையா அழுவ ஆரம்பிச்சிடுறா. உடி நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண, நீ ஏன் என்னை விட்டு போன, இப்பதான் நீ திரும்ப வர வழியை கண்டுபிடிச்சியான்னு கேட்டு நம்ம நான்சிங் ஓன்னு அழுவுறா. பட் நம்ம உடி கல் நெஞ்சக்காரன் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணாம அப்படியே வரப்பா நம்ம நான்சிங்கோட சட்டையை பிடிச்சி பின்னால இழுத்து ஏய் நீ யாரு, எதுக்காக இப்படி என்ன ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கன்னு கேட்க பாவம் நம்ம நான்சிங்க்கு ஒண்ணுமே புரியல. இவன் ஏன் திடீர்னு இப்படி பேசுறாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கச்ச ஏதோ ஆபத்துல இருக்கிற பொண்ணாச்சே போனா போதுன்னு சொல்லி பாவப்பட்டு காப்பாத்த வந்தா நீ என்ன இப்படிலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்ன ஹக் பண்ற, என்ன பொண்ணு நீலாம், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு நம்ம உடி பாட்டும் தாறுமாறா நான்சிங்க ஓவரா பிளேம் பண்றான். டேய் உடி, நான் தான் நான்சிங் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நம்ம 2 பேருமே கூட லவ் பண்ணோமேன்னு நம்ம நான்சிங் உடியோட கையை பிடிக்கவும் இவன் தட்டி விட்டுட்டு அடைச்சி கையெடு, நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்ல, நீ யாருங்கிறதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம உடிபாட்டும் கிளம்பி வெளியில போயிடுறான். ஆனா நம்ம நான்சிங் விடுற மாதிரி தெரியல, பின்னாலேயே ஓடி வந்து டேய் உடி நான் தான் நான்சிங் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க நம்ம உடி என்னமோ பெரிய மன்மதராசா மாதிரி இங்க பாருமா உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுது, என்ன மாதிரி ஒரு அழகான பையனை பார்த்தா எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி தான் பேசுவாங்க, அதுக்கு நான் உன் மேல கோச்சுக்கலாம் இல்ல, ஈவன் என்னால உன்னை லவ் பண்ணவும் முடியாது, ஏன்னா நீ ரொம்பவே சாதாரணமான பொண்ணு, பட் நான் என்னோட ஊர்ல பெரிய ஆளு, அதனால எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும்னா ஒய்ஃப் ஆகணும்னா அதுக்கு பெரிய தகுதி தேவை தராதாரம் தேவைங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நம்ம ஓடி போயிடுறான்.
இதனால நம்ம நான்சிங்க்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உடி வந்தப்போ தான் 500 வருஷத்துக்கு முன்னால இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறதா நினைச்சிட்டு இருந்தான்ல, அதே மாதிரி தான் இப்பயுமே நினைச்சிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு, நீ ஒன்னும் 500 வருஷத்துக்கு முன்னால இருந்து டைம் டிராவல் பண்ணியெல்லாம் இங்க வரல, நான் எழுதின புக்ல இருக்கிற கேரக்டர் தான் நீ, அதுலயும் நீ ஒரு வில்லன், பட் என்னோட லைஃபை பொறுத்த வரைக்கும் நீ தான் என்னோட சூப்பர் ஹீரோ. நீ என்ன காரணத்துக்காக நான் எழுதின அந்த ஸ்டோரியில இருந்து வெளியில வந்தங்கிறது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, பட் நாம 2 பேருமே ஒருத்தர் இன்னொருத்தரை உண்மையா நேசிச்சு காதலிச்சிட்டு இருந்தோம். நான் இந்த உலகத்துல என்னோட அப்பா அம்மா மேல எந்த அளவுக்கு பாசமும் அன்பும் வச்சிருக்கேனோ அதே அளவு தான் உன்னையும் நேசிக்கிறேன். ஈவன் நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்ல ஒன்ன மாதிரி யாரையுமே மிஸ் பண்ணதில்ல. நீ இங்க இருந்து போனதை என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல தெரியுமா. அப்படியே விரக்தியில என்னோட ஹார்ட்டே நின்று போற மாதிரி இருந்துச்சுன்னு நம்ம நான்சிங் சொல்ல, உடிக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா நம்ம உடிக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும், பட் எங்க நாம திரும்ப நான்சிங் கிட்ட பேசி பழகி முன்ன மாதிரி லவ் பண்ணோம்னா, அந்த ஃபேரி சொன்ன அந்த மிஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப தன்னோட இடத்துக்கு போகும்போது நம்ம நான்சிங் ரொம்ப ஹர்ட் ஆகிருவாளோங்கிற பயத்துல தான் உடி இப்படிலாம் அவளை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். பாவம் இது தெரியாம நம்ம நான்சிங் ப்ளீஸ்டா உடி என்கிட்ட பேசுன்னு சொல்லி பின்னாலேயே போகவும், நம்ம உடி டக்குன்னு அவளோட கழுத்து பிடிச்சி நடிச்சு, எத்தனை டைம் சொன்னாலும் உனக்கு புரியாதா, ஏன் இப்படி என் பின்னாலேயே வந்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி என்ன ஃபாலோ பண்ணி வந்த அவ்வளோதான், நடக்கிறதே வேறன்னு சொல்லி நம்ம உடி நான்சிங்கை மிரட்டிட்டு அங்கே இருந்து போறான். பட் அப்போன்னு பார்த்து கரெக்டா சிக்னல் போட்டுறதுனால நம்ம உடி வெயிட் பண்ணி கிரீன் லைட் போட்டதுக்கு அப்புறம் ரோட கிராஸ் பண்ணி போறான். கட் பண்ணா இந்த மாதிரி நம்ம லூசி சேனோட ஆஃபீஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சுங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே மிஸ் குயின் அவனை பாக்குறதுக்காக வராங்க. பட் அவன் சரியாவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். ஆனா மனசு கேட்காம மிஸ் குயின், சரி விடு, நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத பத்தி மட்டும் நாம யோசிப்போம், நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீ சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசின்னு சொல்லவும், நீ இப்ப இந்த கம்பெனில வேலை பார்க்காததுனால உனக்கும் இந்த ப்ராப்ளம்க்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, சோ நீ தேவையில்லாத விஷயத்த பத்தி கேர் பண்ணாம உன்னோட வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்னு லூசி சேன் ரிப்ளை பண்ணிடுறான். இதை கேட்டதும் மிஸ் குயினுக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியாம, ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து சோகமா கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்த நம்ம நான்சிங் உடி ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணான்னு தெரியாம ரொம்பவே சேடா யோசிச்சுட்டு இருக்கச்ச, இன்னொரு சைடு உடி நாம அப்படி பண்ணதுதான் கரெக்ட், இல்ல நான்சிங் நம்மள திரும்ப லவ் பண்ணி அப்புறம் ஹர்ட் ஆகிருவா, அதுக்கு இதுவே மேல்னு சொல்லி அவன் பாட்டும் சரக்கடிச்சிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க நம்ம நான்சிங்க்கு ஒரு சூப்பரான ஐடியா கிளாஷ் ஆகவும், இதை வச்சு எப்படியாவது உடிய உஷார் பண்ணிடலான்னு சொல்லி களத்துல இறங்குறா. அப்போ நம்ம உடி மனசு கேட்காம நான்சிங் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்க வீட்டு சைடா வரும்போது, இன்னமுமே பால்கனி லைட் ஆன்ல இருக்கிறதுனால, ஐயோ நான்சிங் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை நான் அப்படியெல்லாம் ஹார்ஷா பேசினதுனால ரொம்ப ஹர்ட் ஆகிட்டா போல, பாவம் என் செல்லக்குட்டி, அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணேன்னு சொல்லி நம்ம உடி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, எந்தவித கவலையும் இல்லாம நம்ம நான்சிங் ரொம்ப ஜாலியா பாட்டை போட்டு விட்டுக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே டான்ஸ் எல்லாம் ஆடவும், ஆடி பாவி இவ ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சு நாம இங்க வருத்தப்பட்டு இருந்தா எந்த ஒரு கவலையும் இல்லாம ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம உடி அப்படியே வியந்து போய் பார்க்கும்போது, ஐயோ உடி எனக்கு ஒரு பிரச்சனை, சீக்கிரமா என்ன வந்து காப்பாத்துன்னு நான்சிங் கத்த, ஆட்டோமேட்டிக்கா உடி மறைஞ்சு போய் நம்ம நான்சிங் இருக்கிற ஸ்பாட்டுக்குமே வந்துடுறான். அங்க அவ அப்படியே சம தௌலத்தா கெத்தா படுத்துட்டு இருக்கத பார்த்துட்டு, ஏய் நீ யாரு, எப்படி என்ன இங்க வர வச்ச, நான் எப்படி இங்க வந்தேன்னு நம்ம உடி என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கவும், இப்ப புரியுதா உனக்கு, இதுதான் நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப், கிட்டத்தட்ட நீ எனக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி, சோ எப்பயுமே நீ என் பக்கத்திலேயே தான் இருந்துட்டு இருக்கணும், அதுதான் உன்னோட விதின்னு சொல்லிட்டு, சரி சரி இந்த ட்ரெஸ் ரொம்பவே கேவலமா இருக்கு, அடிக்கிற வெயிலுக்கு இப்படி இல்லாம ட்ரெஸ் போடுவாங்க, எங்க இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேற ட்ரெஸ் போட்டு காட்டு பாப்போன்னு சொல்லி நம்ம நான்சிங்கே உடியோட ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிச்சிடுறா. நோ 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 பின்னால போ, நான் ஒன்னும் அந்த மாதிரியான பையன் இல்லைன்னு உடி சொல்ல, ஆசைய பாரு, நீ போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ல இருந்து வர நாத்தத்துக்கு எந்த பொண்ணுமே உன் பக்கத்துல நெருங்க கூட மாட்டா, ஒழுங்கா நீ கிளீனா குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திர வழிய பாரு, இல்ல அனிமல்ஸால கூட உன் பக்கத்துல வர முடியாது, நீ குளிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையுமே நான் ரெஸ்ட் ரூம்ல பண்ணி வச்சிருக்கேன்னு நான்சிங் சொல்ல, நீ யார் அதெல்லாம் பண்றதுக்கு, என்னாலலாம் இங்க குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம உடி வெளியில கிளம்பும் போது, ஐயோ உடி நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன், சீக்கிரமா என்ன காப்பாத்துன்னு நான்சிங் கத்த, ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடி போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கழண்டுக்க ஆரம்பிச்சிடுது. என்னப்பா உடி என்னோட பவரை பாத்தில, இப்ப நீயா போய் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு குளிக்க போறியா, இல்ல நானா கழட்ட வைக்கணுமான்னு கேட்டு நம்ம நான்சிங் அப்படியே பக்கத்துல வரவும் உடியே ஒரு மாதிரி மிரண்டு போயிடுறான். ஆனா என்ன பொண்ணு நீ எல்லாம், ஒரு அழகான பையன் உன்கிட்ட தனியா மாட்டினா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவியான்னு உடி கேட்க, என்ன செல்லம் பயந்துட்டியா, சும்மா அழுகலாக்கி ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு அடுத்த வேலையை பாருன்னு சொல்லி நம்ம நான்சிங் உடைய ரெஸ்ட் ரூம்க்கு அனுப்பி வைக்கிறா. என்ன பொண்ணு இவலாம் சரியான பஜாரியா இருப்பா போலன்னு சொல்லி நம்ம உடி ஆழ்ந்த சிந்தனையில குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம நான்சிங் அவனுக்காக ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள வரவும், வெளியில போ, என்ன நீ இப்படிதான் ஒரு பையன் குளிச்சிட்டு இருக்கும்போது பெர்மிஷன் கேட்காம உள்ள வருவியான்னு உடி கேட்க,
என்னப்பா நீ இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ கூச்சப்படுற? நம்ம ரெண்டு பேரும் என்ன அப்படியா பழகிருக்கோம்? சரி சரி, நீ நல்லா ரிலாக்ஸா ஆனந்தமா சந்தோஷமா குளி, நான் கிளம்புறேன்னு சொல்லி நம்ம நான்சிங் அவ எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் அங்க வச்சுட்டு உடி போட்டுட்டு வந்த அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுறா. ஈவன் நம்ம உடியுமே வேற வழி இல்லாம நான்சிங் கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வரான். அது வேற எதுவும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைமா நம்ம உடி இங்க வந்தப்போ நான்சிங் ஒரு ட்ரெஸ் கொடுத்தால, ஹேண்ட்ஸம் சைனீஸ் பாய்னு போட்டு அதே ட்ரெஸ் தான் இப்பயுமே கொடுத்துருக்கா. ஸோ நம்ம உடியா செம காண்டாகி ஓகே ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியில வரச்ச வீட்டு வாசல்லையே நம்ம லூசி சேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன மேட்டர்னா இப்பதான் நம்ம லூசி சேனுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லைல்ல. ஈவன் நம்ம உடியுமே திரும்ப தன்னோட உலகத்துக்கு போயிட்டாங்கிறதுனால நம்ம நான்சிங் பாஸ் நீங்க என்னோட வீட்டுல வந்து ஸ்டே பண்ணிக்கங்கன்னு சொல்லி நம்ம லூசி சேனை இன்வைட் பண்ணிருப்பா. அதனாலதான் இப்ப நம்ம லூசி சேன் தன்னோட எல்லா திங்ஸையுமே எடுத்துட்டு நான்சிங் வீட்டுல ஷிஃப்ட் ஆகுறதுக்காக வந்திருக்கான். இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே நம்ம உடி செம ஷாக் ஆகிடுறான். அதே நேரம் லூசி சேன் வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இந்த ரூம் ரொம்பவே நல்லா இருக்கு, நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்ல உடி அப்படியே ஓடி போய் இது என்னோட ரூம், ஆல்ரெடி ஆக்குபைட், இங்க நான் மட்டும் தான் தூங்குவேன்னு சொல்லவும் அடே என்ன நீ இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க, இப்பதான் வெளியில போய் தங்கிக்கிறேன்னு சொல்லி கிளம்புன, இப்ப என்னமோ இது என்னோட ரூம்னு சொல்லி உரிமை கொண்டாடிட்டு இருக்க, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கன்னு நான்சிங் கேட்க ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கிறத என்கிட்ட தெளிவா சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு லூசி சேன் கேக்குறான். பாஸ் ஒரு நிமிஷம் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் இந்த பிளக்கா பையன்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி நம்ம நான்சிங் உடைய ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து டே உடி இதோட மரியாதையா எல்லாத்தையுமே நிறுத்திக்கோ, இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காதுன்னு நான்சிங் சொல்ல நான் நடிக்கலையே எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு உடி சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றான். ஓ அப்படியா, அப்புறம் எப்படி 500 வருஷத்துக்கு முன்னால இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்த நீ டிராஃபிக் சிக்னல்ல ரெட் லைட் போட்ட உடனே நின்னுட்டு பச்சை கலர் லைட் போட்டதுக்கு அப்புறம் ரோட கிராஸ் பண்ணி போனேன்னு நான்சிங் கேட்க அவ்வளோதான் நாம தொக்கா மாட்டிக்கிட்டோங்கிற விஷயம் உடிக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது. போடி மென்டல் குறைங்க, இதை நீ என்கிட்ட முன்னவே சொல்லியிருந்தா நான் இவ்ளோ நடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உடி சொல்ல எனக்கு அது அப்பவே தெரியும்டா, ஆனா உன்னோட நடிப்பு திறமையை பார்க்கணும்னு ஆசையா இருந்தேன், அதனாலதான் நான் உன்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சேன்னு நான்சிங் சொல்ல சரி சரி நான் இதுக்கப்புறம் இங்க இருந்தா கண்டிப்பா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நம்ம உடி அங்கே இருந்து கிளம்ப ட்ரை பண்றச்ச டக்குன்னு நான்சிங் அவளை ஹக் பண்ணி ப்ளீஸ் என்னை விட்டு போகாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் நான் பல பிரச்சனைகளை பத்தி யோசிச்சு பார்த்து ரொம்பவே சோகமா இருக்கேன், பட் ஏன் நீ இப்படி 32 பல்லும் தெரியற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கன்னு உடி கேட்க நீ ஃபர்ஸ்ட் அது என்ன பிரச்சனைங்கிறத என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி நாம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாங்கிறத நான் சொல்றேன்னு நான்சிங் கேக்குறா. இன்னொரு சைடு வெளியில உட்கார்ந்துருக்க நம்ம லூசி சேன் பார்த்தோம்னா எப்படி இந்த கம்பெனி பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி மிஸ் குயின் கூட திரும்ப சேரலாங்கிறத பத்தி ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம உடி இந்த மாதிரி ஃபேரி சொன்ன எல்லா விஷயங்களையும் நம்ம நான்சிங் கிட்ட சொல்லி நான் ஒரு முக்கியமான மிஷனுக்காக தான் இங்க வந்திருக்கேன், ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஸ்டோரிக்குள்ளேயே போயிடுவேன், எங்க நீ இதனால ஹர்ட் ஆகிருவியோங்கிற பயத்தினாலதான் நான் உன்னை தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல நான்சிங் அவன் தோல் மேல சாஞ்சுக்கிட்டு நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்ச, பட் இவ்ளோ வீக் ஹார்ட்டட் பர்சனா இருக்கியேன்னு கேட்க எவ்வளோ பெரிய மாவீரனா இருந்தாலும் காதல்னு வந்துட்டா எல்லாருமே கோலையாகிடுவாங்க, அதே மாதிரி தான் நானும் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன்னு உடி ரிப்ளை பண்ணவும் இங்க பாரு உடி நான் அன்னைக்கு கூட உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே ஞாபகம் இருக்கா இல்லையா, நான் எப்பயுமே நாளைக்கு நடக்க போற ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த பத்தி என்னைக்குமே யோசிச்சு பார்த்து டென்ஷன் ஆக மாட்டேன், இப்ப எப்படி இருக்கோம் இந்த நொடி நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கிறோங்கிறத மட்டும் தான் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ நாம ஃபியூச்சர்னு ஃபியூச்சரை பத்தியே யோசிச்சு பயந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால ப்ரெசென்ட் லைஃபை என்ஜாய் பண்ண முடியாது, அதனால நாம எதிர்காலத்தை பத்தி யோசிக்க வேணாம், இப்ப இருக்கிற வாழ்க்கையை மட்டும் என்ஜாய் பண்ணலான்னு நான்சிங் சொல்ல ஓ நீ அப்படி சொல்ல வரியாடி என் செல்லக்குட்டி, அதுவுமே நல்லாதான் இருக்குன்னு சொல்லி நம்ம உடி நான்சிங் மேல சாஞ்சுக்கிறான். இப்படி உங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க நேரம்னு பார்த்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம லூசி சேன் செம காண்டாகி இப்ப நீங்க ரெண்டு பேரும் வெளியில வர போறீங்களா இல்லையான்னு கேட்டு டோரை தட்டவும் நம்ம நான்சிங் ஓடி வந்து ஓபன் பண்றா. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் சீக்கிரமா தூங்கணும்னு லூசி சேன் சொல்ல அப்படின்னா உன் வீட்டுக்கு போய் தூங்குன்னு நம்ம உடி ரிப்ளை பண்ணுவோம் அடே நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா பாஸ் நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லி நம்ம நான்சிங் லூசி சேனை இன்னொரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம், உடிக்கு இந்த வீட்டை பத்தி எல்லாமே தெரியும், சோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கிட்ட கேளுங்க, தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சண்டை மட்டும் போட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறச்ச ஆமா நீங்க ரெண்டு பேரும் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க எழுதின அந்த ஸ்டோரியில வர கேரக்டர் மாதிரியே இருக்கே, அந்த ஹீரோ லூசுப்பையா யங் மாஸ்டருக்கு என்னதான் பிரச்சனையான்னு லூசி சேன் கேட்க நம்ம உடி சமகாண்ட் ஆகிடுறான், ஏன்னா அவன் தாண்டா அந்த ஸ்டோரியில வர யங் மாஸ்டர், யாரை பார்த்து லூசு பையன்னு சொன்ன நீ தாண்டா லூசு பையன்னு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். நான்சிங் அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிச்சு லூசி சேன் கிட்ட பாஸ் நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க குட் நைட்னு சொல்லிட்டு நம்ம உடியை கூட்டிட்டு வெளியில வந்துடுறா. பட் அவளுக்கு அங்கே இருந்து போக மனசே இல்ல, ஈவன் நம்ம உடிக்குமே நான்சிங்கை விட மனசே இல்ல, ஒருத்தர் இன்னொருத்தர் அப்படியே ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்காங்க. சரி சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நீ போய் தூங்குன்னு நான்சிங் சொல்ல
நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க திரும்ப வந்திருக்கேன். சோ உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு உடி சொல்ல நான்சிங் குஷியாகி அப்படியே ஓடி வந்து அவனை கிஸ் பண்ணவும், ஏண்டி நான் திரும்ப மறைஞ்சு போயிருவாங்கிற பயம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையான்னு உடி கேட்கும்போது, நீ தான் ஏதோ ஒரு முக்கியமான மிஷனுக்காக வந்திருக்கிறதா சொல்றீல, அதை நாம கொஞ்சம் இழுத்தடிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால லைஃபை என்ஜாய் பண்ண முடியுங்கிற மாதிரி நான்சிங் சொல்லவும் உடிக்கே சிரிப்பா வந்துடுது. தென் அவ வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கச்ச நம்ம உடி அவ பக்கத்திலேயே உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு, டே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு நான்சிங் கேட்க, நீ எதுவும் ரியாக்ட் பண்ணாத, நான் வழக்கம் போல இங்க உட்கார்ந்து தூங்கிட்டு காலையில எழுந்து கிளம்பிடுவேன்னு சொல்லவும், என்ன வழக்கம் போலையான்னு நம்ம நான்சிங் ஷாக் ஆகிடுறா. ஏன்னா நம்ம உடி இந்த மாதிரி அடிக்கடி தன்னோட ரூம்குள்ள வர விஷயம் நான்சிங்க்கு தெரியாது. அப்போ நாம இவ்வளோ நாளா அப்பாவியா இருந்திருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி போ கல்தன்னு சொல்லி நம்ம நான்சிங் தன்னோட பெட்ஷீட்டை உடிக்குமே போத்தி விட்டு அவனோட கையை நல்லா டைட்டா பிடிச்சுக்கிட்டே தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில நம்ம நான்சிங் தூங்கி கண் விழிக்கிறச்ச அவளால உடம்ப கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. என்னன்னு பார்த்தா ஒரு பெட்ஷீட்டால கட்டப்பட்டிருக்கா, பக்கத்திலேயே ஒரு பேப்பர் இருக்கு. அதுல நம்ம உடி, நீ நைட்டு தூங்கும்போது காலால உதச்சி பெட்ஷீட்டை தள்ளிடுற, சோ உனக்கு குளிரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி கட்டி வச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்லி எழுதியிருக்கவும், இத்தனை நாளா இந்த வேலையை பார்த்தது நம்ம உடிதாங்கிற விஷயம் நான்சிங்குமே புரியுது. தென் லூசி சானும் உடியும் இந்த வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டுக்கு போய் பார்த்தா நான்சிங்க்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம அவ்வளோ ஒத்துமையா உட்காந்து ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம நான்சிங்கால இதெல்லாம் நம்பவே முடியல. நான் காண்பது கனவா இல்லை நிஜமாங்கிற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகி, ஆமா இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான்சிங் கேட்க, நான் நைட்டு சரியா தூங்கல, அதனால கண்டிப்பா என்னோட பிளட் சுகர் லெவல் டவுன் ஆகிருக்கும், சோ நான் வீக் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடிக்கிட்ட சாப்பாடு சமைச்சு கேட்டேன்னு லூசி சான் சொல்ல, நான்சிங்கால இதெல்லாம் நம்பவே முடியல. டே உடி நிஜமாவா, அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க போல, கலக்குங்க. அப்புறம் என்ன ஒரே ஜாலிதான்னு சொல்லி பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிடுறா. இப்படி உங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கதை பாக்குற லூசி சான், ஒரு நிமிஷம் இருங்க, பொதுவா ரெண்டு பேரும் சேர்ந்து கதை எழுதினாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது எனக்குமே தெரியும். பட் நீங்க ரெண்டு பேரும் பழகுனது பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதை விட பயங்கரமா க்ளோஸ் ஆன மாதிரி தெரியுதே, என்ன விஷயம்னு கேட்க, அதுவா நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் உண்மையா உயிருக்குயிரா லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல லூசி சான் பயங்கரமா ஷாக் ஆகிடுறான். தென் ஆஃபீஸில் பார்த்தோம்னா மிஸ் குயின் இப்போ இல்லாததுனால வேலைலாம் தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்களால சமாளிக்கவே முடியல, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம லூசி சான் நான்சிங் கிட்ட, நான் என்ன சின்ன பசங்க மாதிரி நடந்துக்கிட்டேனான்னு கேட்க, அவளுமே பழிச்சுன்னு ஆமாங்க சார் நீங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ தன்னோட தப்பா உணர்ற லூசி சான் மிஸ் குயினை டைரக்டா மீட் பண்ணி சாரி எல்லாம் கேட்கவும், நீ இப்ப என்ன திரும்ப கம்பெனில வேலை பார்க்கறதுக்காக இன்வைட் பண்ண வந்திருக்கியான்னு மிஸ் குயின் கேட்டுடுறாங்க. அதெல்லாம் இல்லையே, எனக்கே இப்பதான் நீ இந்த கம்பெனிக்காக எவ்வளோ உழைச்சிருக்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கங்கிற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. உண்மையை சொல்ல போனோம்னா நீ பார்த்த வேலையை என்னால ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியல. நானும் என்ன நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் சேர்ந்து பார்த்துமே எங்களால மேனேஜ் பண்ண முடியல. இதுல இருந்தே நீ இந்த கம்பெனிக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உனக்கு நான் நன்றி சொல்ற விதமா, அதே நேரம் இது வரைக்கும் நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நான் உனக்கு நன்றி கடனா எதுவுமே பண்ணதில்லை. அதனால இன்னைக்கு ஒரு நாள் என்னால உன்னை எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்க ஆசைப்படுறேன். இப்போ நீ என் கூட வெளியில வான்னு சொல்லி நம்ம மிஸ் குயினை இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான இடத்துக்கு கூட்டிட்டு போறான். மிஸ் குயினுக்கு பெருசா இதுல பழக்கம் இல்ல போல. லூசி சான் தான் கையெல்லாம் பிடிச்சி ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண கத்து தரான். ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம நான்சிங்கோட அப்பாக்கும் அம்மாவோட பையனுக்கும் ஒரே நாள் தான் நினைவு தினம்ங்கிறதுனால நம்ம உடி நான்சிங் அம்மான்னு சொல்லி மூணு பேருமே அஞ்சலி செலுத்துறதுக்காக கல்லறைக்கு போறாங்க. அப்புறம் பிரேயர்லாம் பண்ணி முடிச்சதும், அப்பா இவன் பேரு உடி, என்னோட பாய் ஃப்ரெண்டு நான்சிங் சொல்ல அம்மா பயங்கரமா ஷாக் ஆகி, என்ன பாய் ஃப்ரெண்டா, இதையே என்கிட்ட நீ சொல்லவே இல்லைன்னு கேட்கும்போது, இல்லங்கம்மா அவங்க மூணு பேர்கிட்டையும் ஒரே நேரத்துல சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னு நான்சிங் சொல்லவும் உடிக்கே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுது. ஒரு மாதிரி பாக்குறதுனால, ஏன்டா இப்படிலாம் பாக்குற, இதுக்காக தான் நான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு நான்சிங் சொல்லவும், பாத்தியா மைசன் நீ தான் நான்சிங்கோட அருமையை புரிஞ்சுக்காம அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணை மிஸ் பண்ணிட்ட. பட் உடி புத்திசாலி, எப்படியோ நான்சிங்க உஷார் பண்ணிட்டான். சரி நீ ஃபீல் பண்ணாத, எதுவா இருந்தாலும் நாம அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம்னு சொல்லி ரொம்பவே ஸ்போர்ட்டிவா பேசுறாங்க. நம்ம உடி அந்த பையனோட கலரையில மில்க் ஷேக் வச்சு, உனக்கு ஆரஞ்சு பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டேன், எனக்குமே பிடிக்காது, அதனாலதான் என்னோட ஃபேவரட்டான மில்க் ஷேக்கை நான் உன் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி நம்ம உடி அந்த பையன் கிட்ட பேசுறான். எல்லா சம்பிரதாயங்களையும் முடிச்சுட்டு நம்ம ஆளுங்க எல்லாரும் வெளியில வரும்போது நம்ம நான்சிங் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறா. அப்போ அம்மா உடிக்கிட்ட, நீ ஃபியூச்சரை பத்தி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கன்னு கேட்கவும், நம்ம ஆளு கொஞ்சம் கூட யோசிக்காம, என்ன ஃபியூச்சரா, அதை பத்தி நான் எதுவுமே யோசிக்கலையேன்னு ரிப்ளை பண்ணிடுறான். என்னதான் இவங்க நம்ம நான்சிங்கோட பயாலஜிக்கல் மதரா இல்லைனாலும் அவ மேல உயிரையே வச்சிருக்காங்க, தன்னோட பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஃபியூச்சரை பத்தின எந்த பிளான்ஸுமே இல்லைன்னு சொல்லவும் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க.
இந்த விஷயத்தை கேள்விப்படுற நம்ம டான்சிங், எதுக்காகமா உடிக்கிட்ட நீங்க ஃபியூச்சரை பத்திலாம் கேக்குறீங்க? தயவு செஞ்சு எனக்காக இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பத்தி உடிக்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்ல, ஏன் அப்படி என்ன உங்க 2 பேருக்கு நடுவுல ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு டான்சிங்கோட அம்மா கேட்க, இப்ப நிஜமாவே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, பட் என்னால அதை உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு டான்சிங் சொல்லவும், ஆ எனக்கு நல்லா புரியுது. இதுவே நான் உன்னை பெத்த அம்மாவா இருந்திருந்தா கண்டிப்பா நீ என்கிட்ட இதெல்லாம் மறைக்காம சொல்லிருப்ப. நான் ஜஸ்ட் ஆன்டி தானே. ஸோ எனக்கு ஒன்றும் நீ இப்படிலாம் சொல்லும்போது ஹர்ட் ஆகலன்னு ஃபீல் பண்றாங்க. நான்சிங்குமே ரொம்ப சோகமாகிடுறா. கட் பண்ணா தூங்கிட்டு இருக்க நம்ம உடியோட கனவுல அம்மாவோட பையன் இருக்கான்ல, இறந்து போனானே சியோஜின், அவன் வரான். கனவு மீன்ஸ் கனவு இல்ல, சியோஜினோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான சம்பவம் நம்ம உடியோட கனவுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு நாள் நம்ம சியோஜின் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா எழுதிட்டு இருக்கச்ச நம்ம டான்சிங் வீட்டுக்குள்ள வர சவுண்டு கேட்டதுமே டக்குன்னு எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு எதுவும் நடக்காத மாதிரி அப்படியே ரிலாக்ஸா உட்காந்து படிச்சிட்டு இருக்கும்போது உள்ள வந்து நம்ம டான்சிங் வாண்டடா படிப்பு சம்பந்தமா ஏதேதோ டவுட்லாம் கேட்கறா. பட் அவளுக்கு சொல்லித்தர இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நடிக்கிற சியோஜின் இங்க இருந்து நீ போறியா இல்லையான்னு கேட்டு அவ மேல எரிஞ்சு விழுந்து ரூம்ல இருந்து வெளியில தள்ளி கதவை சாத்தினதுக்கு அப்புறம் அவன் ஹார்ட் பீட் துடிக்கிறத அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு என்னாச்சு, எதுக்கு நான்சிங்க பத்தியே நான் எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருக்கேன், ஒருவேளை நான் எனக்கே தெரியாம நான்சிங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனோ என்னமோன்னு சொல்லி நம்ம சியோஜின் பயங்கரமா புலம்பிருக்கான். இப்ப அதுதான் நம்ம உடிக்கு கனவா வருது. சோ கண் விழிக்கிற நம்ம ஆளுக்கு இறந்து போன சியோஜனுக்குமே நான்சிங் மேல ஃபீலிங்ஸ் இருக்கிற விஷயம் புரிய வருது. பட் இதை அவகிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து இந்த லூசி சேன் லூசு பைய கதை எழுதுறங்கிற பேர்ல கதாபாத்திரமாவே மாறி ஒரு கொலை பண்ற சீனுக்காக கையில கத்தி எடுத்து வச்சுட்டு நிக்கவும் நம்ம உடி பார்த்து மிரண்டு போயிடுறான். அப்புறம் அவன்கிட்ட பேசி சமாளிச்சு கத்தியெல்லாம் கீழே போட சொல்லிட்டு, இப்ப இந்த மாதிரி நீயும் ஒரு பொண்ணும் உயிருக்குயிரா உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அந்த பொண்ணு பாஸ்ட்ல வேற ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. ஆனா அந்த பையன் தன்னை லவ் பண்ண விஷயம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோ. இப்ப நீ அந்த விஷயத்த உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட, அதாவது உன் கேர்ள் ஃப்ரெண்டு முன்னால லவ் பண்ண அந்த பையன் அவளை லவ் பண்ண விஷயத்த நீ சொல்லுவியா மாட்டியான்னு உடி கேட்க, யா ஷோர் நான் கண்டிப்பா சொல்லிருப்பேன்னு லூசி சேன் ரிப்ளை பண்றான். ஒருவேளை இதனால உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உன் மேல இருக்கிற காதல் கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு உடி கேட்கறான். என் மூலமா இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் எப்படியாவது அவளை சமாளிச்சிருவேன். அதுவே வேற ஒருத்தர் மூலமா தெரிய வந்துச்சுன்னா இதனால ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் ஆகும். அதுக்கு இதுவே மேல்னு நம்ம லூசி சேன் ரிப்ளை பண்ணிடுறான். பட் நம்ம உடிக்குதான் இவன் சொன்ன எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்ப இந்த விஷயத்த நான்சிங் கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறான். அதுவே இங்க ஆஃபீஸ்ல பார்த்தோம்னா அந்த காம்படிஷனுக்காக நம்ம உடியும் நான்சிங்கும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்டோரி எழுதினாங்கல்ல, அதுக்கு பப்ளிக் ஆடியன்ஸ் எல்லாம் ஓட் பண்ணி இந்த காம்படிஷன்ல நம்ம ஆளுங்களை வின் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்ம டான்சிங்கை செமையா பாராட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் நம்ம லூசி சேனுமே தன்னோட பங்குக்கு ஒயின்லாம் வாங்கிட்டு வந்து தரான். அப்புறம் என்ன பாஸே ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லி எல்லாருமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பயங்கரமா செல்ஃபிஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. தென் இந்த விஷயத்த நம்ம டான்சிங் மிஸ் குயின்க்கு இன்ஃபார்ம் பண்ணி, நீங்க அன்னைக்கு மட்டும் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலனா கண்டிப்பா என்னால இந்த அளவுக்கு ஷைன் பண்ணிருக்க முடியாது, ரொம்பவே தேங்க்ஸ் மேடம்னு மெசேஜ் அனுப்பவும் மிஸ் குயினுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. அதே நேரம் ஆஃபீஸ்ல நம்ம லூசி சேன் பார்த்தோம்னா இப்ப நம்ம உடியும் நான்சிங்கும் எழுதின அந்த ஸ்டோரிக்கு பொதுமக்கள்லாம் கமெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அதை படிச்சு பார்த்து ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கச்ச கரெக்டா நம்ம மிஸ் குயின் மெசேஜ் பண்ணி, நீ என்ன விஷயத்துக்காக ஆசைப்பட்டு இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியோ அது இப்ப நிறைவேறிடுச்சு, நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்கவும் நம்ம லூசி சேனுக்கு அப்படியே பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. என்ன மேட்ருனா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம லூசி சேன் ஒரு காம்படிஷனுக்காக ஸ்டோரி எழுதி அதுல வின் பண்ணி பெரிய பெரிய அவார்ட்லாம் வாங்கியிருப்பான். ஸோ நம்ம மிஸ் குயின் அதுக்கு அவனை பயங்கரமா பாராட்டி இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக 2 பேருமே நைட் அவுட்டிங் போயிருப்பாங்க. அப்போ நம்ம மிஸ் குயின் அங்க இருக்கிற ஒரு வெண்டிங் மிஷின்ல விளையாடிட்டு இருக்கும்போது லூசி சேன் அவங்க கிட்ட, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல உனக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே சூப்பரான பெர்ஃபெக்டான நல்ல ஒரு வேலை இருக்கு. பட் நீ எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் பெருசா சேலரி எதுவும் தரமாட்டாங்க. ஆனா டெய்லி வேலை இருந்துகிட்டே இருக்கும். எப்ப பாரு உன்னை பகல்னு தூங்க விடாம வேலையில போட்டு வாட்டி எடுக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் அந்த வேலை மூலமா நீ நிறையவே நாலேஜ்லாம் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த வேலையை நீ பண்ணுவியான்னு லூசி சேன் கேட்க, என்னடா இது கேட்கும் போதே இவ்வளோ கொடுமையா இருக்கு, கண்டிப்பா என்னாலலாம் அந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை பார்க்க முடியாதுன்னு மிஸ் குயின் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓ அப்படியா, சரி இப்போ நான் இந்த வெண்டிங் மிஷின்ல 3 டைம் கேம் விளையாடுவேன். அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆகுது நான் அதுல வின் பண்ணிட்டா நான் சொன்ன அந்த வேலையில நீ கண்டிப்பா சேர்ந்தாகணும்னு லூசி சேன் சொல்லவும், ஓகே நீ ஃபர்ஸ்ட் வின் பண்ணு, அதுக்கப்புறம் எது வாழ்ந்தாலும் பேசிக்கலான்னு மிஸ் குயின் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன, நம்ம லூசி சேனால ஒரு டைம் கூட வின் பண்ண முடியல. ஸோ ரொம்பவே சோகமா இந்த மாதிரி நான் சொந்தமா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவுல இருந்தேன். அதுக்காக தான் எப்படியாவது ஒன்னை இந்த வேலையில சேர்க்க வைக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட் என்னால முடியல. பேசாம நான் 4 டைம் இல்ல 5 டைம்னு எக்ஸ்ட்ராவா டர்ன் கேட்டிருக்கணும் போலன்னு லூசி சேன் சொல்ல,
இதை புரிஞ்சுக்கிற மிஸ் குயின் போயிட்டு இருக்க லூசி சேனோட கையை பிடிச்சு நிறுத்தி, இவ்வளோ நேரமா நீ விளையாண்டில, இப்போ நான் விளையாடுறேன். இஃப் நான் வின் பண்ணிட்டா நீ ஆசைப்படுற மாதிரி உன் கம்பெனியில் நானுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கையோட அந்த வெண்டிங் மிஷினில் கேம் விளையாண்டுருக்காங்க. அப்போதான் அவங்க டேபிளில் அந்த ஒரு கிங்காங் பொம்மை பார்த்தோம்ல, அதையுமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிதான் அது வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருந்த நம்ம லூசி சேனும் மிஸ் குயினும் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக ஆகியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம லூசி சேன் நினச்சி பார்த்து, நான் ஆசைப்பட்ட விஷயத்தில் வின் பண்ணல, நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் நாம் ஆசைப்பட்ட விஷயத்தையுமே அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு ரொம்பவே பெருமைப்படுறான். அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது.